கும்பராசியை சேர்ந்தவர்கள் அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் பர்டிகுலராக முதல் இடத்துல நிற்பது மேஷம். மேச ராசியை சேர்ந்தவர்களோட இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அமையும் பட்சத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டுங்கிறது பன்மடங்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நினச்சாலும் அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மை, இவர்கள் வேகம், அந்த உத்வேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சப்போர்ட்டு, அதே சமயம் இவர்கள் நினைத்த காரியங்களெல்லாம் சாதிப்பதற்கான அந்த அறிவுரை சார்ந்த விஷயங்கள் கூட இவர்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வேகமும் விவேகமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் தான் இவங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் மேச ராசி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அற்புதமான யோக வாழ்க்கை முழுமையாக வர ஆரம்பிக்கும். இரண்டாவது இடத்துல சிம்மராசி நிற்குது. இந்த சிம்மராசி பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவ ராசி, ஸ்திரர் நெருப்பு தத்துவ ராசி. கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்குது. வாழ்க்கையில் இந்த இணைபிரியாத தம்பதிகள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்து செல்வது இந்த சிம்மராசி தான். ஏன்னா சிம்மராசியில் கொஞ்சம் புரண்டு பிடிப்பாங்க, கொஞ்சம் அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அன்பு பாசத்தை காட்டும் பொழுது இவருடைய அறிவுத்திறனும் அந்த அன்பும் ஒன்று சேரும் பொழுது சிம்மராசியினரை இவர்கள் மிக அற்புதமாக வழிநடத்துவாங்க. இவர்களால் அவர்களும் நற்பலனும் அவர்களால் இவர்களும் நற்பலனும் அடையக்கூடிய ஒரு தன்மை பெற்றது தான் இந்த சிம்மராசி. ஸோ கும்பராசியை பொறுத்தவங்க எக்காரணத்தை கொண்டு லைஃப் பார்ட்னராக சிம்மராசியை தேர்வு செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். தொழில்துறையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தன்னிறைவான பொருளாதார வசதியும் தன்னிறைவு நிற்க ஒரு அதிகாரமும் இவர்கள் கையில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை.